ஒரு பொண்ணுக்கு அநீதி நடந்தா உடனே பொங்குற இந்த சொசைட்டி, அதுவே ஒரு ஆணுக்கு நடந்தா மட்டும் ஏன் அமைதியா இருக்குன்னே தெரியல. வைரல் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு எடுத்த வீடியோனால ஒரு அப்பாவி மனுஷனோட உயிர் தான் பறி போயிருக்கு. கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியை சேர்ந்தவர் தான் 42 வயசான தீபக். இவரு ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கடந்த ஜனவரி 16ஆம் தேதி இந்த தீபக் வேலை விஷயமா கண்ணூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போயிட்டு இருந்திருக்காரு. அப்ப அதே பஸ்ல டிராவல் பண்ண சிம்சிதா முஸ்தபா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இந்த தீபக் வேணும்னே பாலியல் தொந்தரவு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியாலையும் போஸ்ட் பண்ணுது. அப்படி போஸ்ட் பண்ண அந்த வீடியோ வைரல் ஆனதால ரொம்பவே மன அழுத்தத்துல இருந்த தீபக் கடந்த சண்டே மார்னிங் அவரோட வீட்டுல சூசைட் பண்ணி இறந்து போறாரு. இந்த தீபக் ஒரு ஆள் வேலை பார்த்து தான் அவரோட ஃபேமிலியே ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. இனிமேல் அந்த ஃபேமிலி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. உண்மையிலேயே ஒரு பொண்ணுக்கு பாலியல் தொந்தரவு ஏற்படுதுன்னா அந்த டைம்ல ஒரு எவிடன்ஸ்க்காகவும் அவேர்னஸ்க்காகவும் வீடியோ எடுக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா அதுவே ட்ரெண்ட் ஆகணும், வைரல் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆணோட லைஃப்ல விளையாடுறது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். யாராலையுமே ஏத்துக்கிற முடியாது. இப்ப அந்த பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரியே அந்த வீடியோக்கு மில்லியன் வியூஸும் வந்துருச்சு. அந்த பொண்ணும் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆனா அப்பாவியான அந்த மனுஷன் உயிரோட இல்ல. இந்த பொண்ணுங்கெல்லாம் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில ஆண்கள் பண்ற தப்புனால எல்லா ஆண்களுமே தப்பானவங்க தான் அப்படின்னு நினைக்கிறத நிறுத்துங்க. ஒவ்வொரு ஆணையை நம்பி ஒரு குடும்பமே இருக்கு. தயவு செஞ்சு ஆண்களோட லைஃப்ல விளையாடாதீங்க.